மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரே உச்சரிக்கப்படவில்லை. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. கேட்டது 37,000 கோடி ரூபாய், கிடைச்சது வெறும் 257 கோடி ரூபாய். நாங்கள் கண்டிப்பாக இந்த எல்லா முதலமைச்சர்களும் பங்கு பெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு பெற மாட்டோம். தமிழ்நாடு அரசாங்கம் அதை புறக்கணிக்கிறது. இந்தி கூட்டணி அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வெளிநடப்பு செய்ய போகிறோம். பல செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே நமக்கும் சில வருத்தங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. எந்த இடத்துல தெரியுமா? எப்போ ஒரு பட்ஜெட் வந்தாலும் அதில் தமிழ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரை ஒரு தமிழ் திருக்குறளோ செய்யுள்ள எதையாவது ஒரு இடத்துல எதையாவது ஒன்று அப்படி போட்டுட்டு தமிழ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏன் இந்த முறை தமிழ் திருக்குறள் அப்படிங்கிறது எதுவுமே இடம்பெறவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தமிழ்நாடு தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கேட்குறாங்க. நிறைய பிளானிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு. அந்த பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறத இப்போ மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். ஃபண்டு அறிவிக்கவில்லை, பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை. அடுத்தா எங்களுக்கு எப்படி ஃபண்டு கிடைக்கும், நாங்கள் எப்படி எங்களுடைய மாநிலத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிற கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லியிருந்தார். இவ்வளோ நாள் எப்படி ரன் பண்ணி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி நாங்கள் கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உண்மையிலேயே தமிழுக்கு கிடையாதுங்க, சமஸ்கிருதத்துக்கு பெரிய அளவில் இவங்க பட்ஜெட் போட்டு வேலை செய்கிறாங்க. தமிழுக்கு ஏன் வேலை செய்ய மாட்டுக்காங்க? அண்ணாமலை அவர்களுடைய கூற்றுப்படி எப்படி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, திமுக வர்சஸ் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? மும்முனை போட்டியாக 3 முகம் இந்த ஒரு பதிவுக்கு இருக்கு. ஒவ்வொரு முகத்தையும் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் போதே நம்முடைய இந்தியா அப்படிங்கிற நாடு, அந்த நாட்டுக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு பண்ண போகிறோம், எப்படி செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற அடுத்த ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பட்ஜெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் நம்முடைய எல்லா விஷயங்களும் இருக்க போகுது. வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கிராமப்புற வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு இளைஞனுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும், ஒரு குழந்தையினுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண போகிறது இதுதான் இந்த பட்ஜெட் தான். இதே மாதிரி நிறைய விஷயங்களை பிளான் பண்ணணும், நம்ம வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்ணணும்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டும். நம்ம அரசாங்கம் வேணால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய டேட்டாவெலாம் எடுத்து தான் இந்த பட்ஜெட்டையும் தயாரித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் சில டூல்னுடைய பேசிக்ஸாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது நிறைய இடங்களில் லே ஆஃப் அப்படிங்கிறதுலாம் நடந்துட்டு இருக்கு. பட்ஜெட்டினுடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். 4 கோடி இளைஞர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பட்ஜெட்டில் அறிவித்திருந்தாலும் நிறைய லே ஆஃப் அப்படிங்கிறதுலாம் நடக்குது. இந்த லே ஆஃப் எல்லாம் அதில் நம்முடைய ஒரு வேலையும் இருந்தது என்றால் நம்ம வீடு அப்படியே ஷாக் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வேணும்னு சொன்னேன்ல, அதுக்கான சின்ன ஒரு இன்ட்ரோ தான். ஒரு 3 மணி நேரம் சாட் ஜிபிடி அண்ட் ஏஐ ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 3 மணி நேரம் சாட் ஜிபிடி ஏஐ ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃப்ரீ தான். இந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. 1000 நபர்களுக்கு, அதுவும் நம்ம டிபி ட்ரூப்ஸ் 1000 நபர்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இந்த ஒர்க் ஷாப்பை பற்றி ஆல்ரெடி தமிழ் பட்சத்தில் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் உங்களுக்கு சாட் ஜிபிடி ஏஐ ஒர்க் ஷாப், அந்த ஏஐ டூல்ஸ் எப்படி பயன்படுத்தணும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். முதல் 1000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக அது கிடைக்கும், அந்த கோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், 3 மணி நேரம் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காங்க என்பது உறுதியானது. அதில் நானும் இருக்கிறேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் ஜாப் ஹண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெஸ்யூம் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு சிம்பிளாக வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற நிறைய ஜாபுக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணாலும் வேலை செய்யலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பீங்களா, இல்லை வீடாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம். நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏஐ ரைஸில் 1000 நபர்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் ஷாப் இருக்குன்னு சொன்னேன். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏஐலாம் நம்ம பார்த்துட்டோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்ஜெட்டில் அதுக்காகலாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாகவே ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறத ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிற அந்த கேள்விக்கு பாஜகவை சார்ந்தவர்களும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய நபர்களும் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடுங்கிற வார்த்தை வரவே இல்லை, பட்ஜெட் அப்லோட் பண்ணிட்டாங்க, அப்லோட் பண்ணல, நாங்கள் தமிழ்நாடுன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தோம்,
சர்ச் பண்ண பார்த்ததுல அந்த டாக்குமெண்ட் இல்லவே இல்லை. அப்போ தமிழ்நாடுங்கிற பெயர் உச்சரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு, நீங்கள் வேறு ஏதாவது மாநிலத்தினுடைய பெயரை அங்கே தேடி பார்த்தீங்களா, டெல்லியை தேடி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு. இல்லை இன்னும் சில மாநிலங்கள், ராஜஸ்தானை தேடி பார்த்தாங்களா, மணிப்பூரை தேடி பார்த்தாங்களா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா மணிப்பூரில் கலவரம் நடந்திருக்கு, அந்த கலவரத்துக்கு எதிராக இல்லை அந்த கலவரத்தால் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஆதரவாக ஏதாவது புது ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மணிப்பூரை தேடி பார்த்தீங்களா, எங்கேயுமே எதுவுமே இல்லை. இந்தியாவுக்கான பட்ஜெட் அப்படி இருக்கும்போது தனித்தனி மாநிலங்களையும் நம்ம எடுத்து இந்த மாநிலங்களுக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமாங்கிற கேள்வி வருது. இந்த கேள்விக்கு மத்தியில் அது ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் தமிழ்நாட்டு பக்கம் இருந்து வருது. அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, 3 தினங்களுக்கு முன்னாடியே ட்விட்டரில் நான் சில செய்திகள் சொன்னேன், எங்களுக்கு பட்ஜெட்டில் இது வேணும், 3 வருஷமாக சென்னையினுடைய மெட்ரோவுக்கு தேவையான ஃபண்டை நீங்கள் இன்னும் ஒதுக்கலை, அதை ஒதுக்கி விடுங்க, கோயம்புத்தூர் மதுரை போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ வேணும், அதற்கான ஃபண்டை அலோகேட் பண்ணுங்க, எங்கள் ஊர் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய ரயில்வே ட்ராக்லாம் இருக்குது, அதை புனரமைப்பதற்கான வேலையை சீக்கிரமாக செய்யுங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடுங்கிற பெயரை உச்சரிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பார்த்தீங்களா, பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் இழப்பை செய்துவிட்டது. எஸ், அப்போ இது நேரடியாக யாருக்கு போகணும், அண்ணாமலை அவர்களுக்கு போகணும். ஏன்னா பிஜேபியினுடைய மாநில தலைவர் அவர் தானே இருக்காரு. அப்போ அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தேடி போனால் அவர் ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட்டை போடுறார், எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட்டை போடுறார். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான மத்திய அரசாங்கம் 2024-2025 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நேற்று தினம் தாக்கல் செய்துள்ளது. எளிய ஏழை மக்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பயன்படும்படி வெகு சிறப்பானதாக அமைந்துள்ளது இந்த நிதிநிலை அறிக்கை. ஓகே, அவங்க பார்ட்டி அவங்க கண்டிப்பாக பாராட்டுவாங்க. தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்ற காரணம் கூறி அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது நகைப்புக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கார். நிதிநிலை அறிக்கை உரையில் பெயர் குறிப்பிட்டுள்ள மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களை தவிர பிற மாநிலங்களுக்கான எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கப்பெறாது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்கிறார். அதாவது அதில் பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு மிகப்பெரிய அளவில் ஃபண்ட் ஒதுக்கி இருந்தாங்க. பீகார் யாருக்குன்னு தெரியும், ஆந்திரா யாருக்குன்னு தெரியும். இவங்க 2 பேருமே பாஜக பலவீனமாகி இருக்கிறது, இந்த 2 கட்சியினுடைய தலைவர்கள் இவங்க பாஜக கூட இருந்தால் தான் அவங்க மெஜாரிட்டியாக மாறுவாங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு கூடுதலான நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறதா, இந்த கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வியாக மாறி நிற்கிறது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸ் கூட்டணியுடன் திமுகவும் இருந்த காலகட்டம் 2004 2014 வரை, அந்த 10 ஆண்டுகளில் கூட்டணியில் இருந்தபோது கூட தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 6 ஆண்டுகள் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை. ஐயோ, போட்டு உடைச்சிட்டாரே. இதை தான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 6 ஆண்டுகள் 2004 2014 வரை பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 6 ஆண்டுகள், அதாவது பட்ஜெட்டினுடைய உரை, அந்த பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப் அப்லோட் செய்வாங்கல்ல, அந்த பிடிஎஃப்ல தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணி தான் நீங்கள் தமிழ்நாடு பெயர் வரவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி 6 ஆண்டுகள் நாங்களும் சர்ச் பண்ணி பார்த்தோம், அங்கே தமிழ்நாடுங்கிற வார்த்தையே சேர்க்கப்படவில்லை. அப்படின்னா காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் 6 ஆண்டுகள் தமிழகத்துக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கவில்லையா, காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். அந்த கேள்வி கேட்டதோடு மட்டும் இல்லாமல் 2014 2024 ஆண்டு வரை 10 ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையின் மூலமாகத்தான் தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் 10ல் 1 பங்கு கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்படவில்லை. அதாவது 2014 2024 வரை நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் கொடுத்த பட்ஜெட்டில் அது தமிழ்நாட்டுக்குன்னு எவ்வளோ ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்களோ அதில் 10ல் 1% கூட 2004 2014 வரை காங்கிரஸ் அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு இமேஜ், ஒரு விளக்கப்படத்தையும் கொடுத்திருக்கிறார். தொகுதிகள் தேவைகள் குறித்து பாராளுமன்றத்தில் பேச தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் தங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை குறித்து பேசவே இல்லை. என்னையா பொலிச்சுன்னு இப்படி சொல்லிட்டீங்க, யாருமே எதுவுமே பேசலனா எங்களுடைய எம்பிக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ மக்கள் கேட்டுற மாட்டாங்க. தற்போது முதலமைச்சர் கூட்டத்தையும் புறக்கணிக்க முடிவு செய்ததால் பாதிக்கப்படுவது தமிழக மக்களே. யாராக இருந்தாலும் சண்டை செய்யணும், அவன் என்னைய சரியாக மதிக்கலை, நான் சண்டை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போர்க்களத்திலேருந்து இறங்கி ஓடக்கூடாது அப்படி தான் அவர் சொல்கிறார். நீங்கள் சண்டை செய்யணும்னா முதலமைச்சர் நேரடியாக பேசுங்க. அதை விட்டுட்டு என்னையை புறக்கணிச்சிட்டாங்க, நாங்கள் இந்த சண்டைக்கே வரல, நான் அப்படியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்படுவது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாதிக்கப்படுவது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன் இந்தியாவில் வந்த செய்தியின் அடிப்படையில்
கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்கீங்க, 100 கோடி ரூபாய் தமிழுக்கு ஒதுக்கியிருக்கீங்க. இதில் பாரபட்சம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்களா? சமஸ்கிருதத்தை விட தமிழ் எந்த அளவு குறைந்து விட்டது? சமஸ்கிருதத்துக்கு 2 யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தொகை 2029 கோடி ரூபாயும், அதே மாதிரி ஒரு 406 கோடி ரூபாயும். சமஸ்கிருத பல்கலைக்கழகம் திருப்பதிக்கு நீங்கள் கொடுத்திருப்பது 406 கோடி ரூபாய். அப்படி 2435 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய் மட்டுமே தமிழுக்காக செலவிடப்பட்டிருக்கின்றன. இதை ஆர்டிஐ மூலமாக நிறைய பேர் டேட்டாவாக எடுத்து வச்சிருக்காங்க. இதற்கு பாஜகவினுடைய அரசியல்வாதிகள் அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. இல்லைப்பா, அண்ணாமலை ஆல்ரெடி பதில் சொல்லிட்டாரு, எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பட்ஜெட் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணணும், தமிழ்நாட்டு அரசாங்கத்திடம் சொல்லி தமிழ்நாட்டுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்றதுலாம் ஒரு புறம் இருக்கட்டும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு பெரிய அளவில் இம்பேக்ட் ஏற்படுத்துமா இல்லையா? நியாயமான ஒரு கேள்வி தான். அந்த கேள்விக்கான பதில் வருமானு சொல்லி பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் படிக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். வீடியோ எடிட்டிங், ரெஸ்யூமாக இருக்கட்டும், ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே எந்த டூலை யூஸ் பண்ணலாம், சாட் ஜிபிடியிலிருந்து வரக்கூடிய அனைத்து விதமான ஏஐ டூல்ஸையும் எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கான பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத 3 மணி நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சுலபமான ஒரு ஒர்க் ஷாப் தான் நடக்க போகுது. அந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுனா கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.